இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எதுக்காக எடுக்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் வந்து கார் சேல் பண்ணிட்டீங்க, அதை பற்றி என்ன மெசேஜ் பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. பழைய பேப்பர் இப்போ தான் பழைய பேப்பர் வருது. பாப்புக்கு ரெடி ஆகிட்டா, ஸ்கூல் கிளம்பிட்டா. அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவார். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அவங்க வரக்கு. தம்பி சார் உள்ளே உட்காந்துருக்காங்க. தம்பி உள்ளே தான் இருக்காங்க, கேமரா முன்னாடி வர மாட்டாங்க. அவங்க ஆட்டோ வரக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் வந்து நீங்கள் கார் சேல் பண்ணதை எங்ககிட்ட யார்கிட்டயே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கார் வந்து நாங்கள் வாங்கி 1 year தான் இருக்கும். ஸோ ஏன் சேல் பண்ணிட்டோன்னா, ஹவுசிங் லோனுக்கு வந்து கார் லோன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் கேட்டது என்னென்னா, நீங்கள் சொந்தமாக கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் பெரிய பணக்காரங்க அப்படின்னுலாம் வந்து என்கிட்ட பேசுவாங்க. அது ஒரு ஆசை தாங்க, எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஒரு நமக்குன்னு ஒரு வண்டி வேணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு இல்லையா? நம்ம நிறைய பேர் வந்துட்டு அப்போ கூட பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, சொந்தமாக வீடு இல்லை, எதுக்கு காரெல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடியே பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி போய் பேசுவாங்க. அதெல்லாம் நிறைய கேட்டுருக்கோம். இருந்தாலும் யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் பார்த்துக்கணும், அடுத்தவங்க வந்து பார்க்கக்கூடாது இல்லையா? அதனால் எங்களுக்கு வந்து இஷ்டமாக இருந்தது, நாங்கள் வந்து எடுத்தோம். பட் இப்போ வந்து ஹோம் லோனுக்கு வந்து கார் லோன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணம் தான் இப்போ காரை கொடுத்ததுக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை. எல்லாரும் ஏன் கொடுத்தீங்க, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் அப்படின்லாம் கேட்டீங்க. கஷ்டம்லாம் இல்லை, கொடுத்ததுக்கு காரணம் வந்து ஹோம் லோன் போகணும், அதனால் கார் லோன் வேண்டாம். நம்மளோட ஐடி ஃபைல் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி தானே ஹோம் லோன் வந்து கிடைக்கும். அதனால் அது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தானே பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்க வந்து லோன் வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதனால் சரி, நம்ம இருக்கிற பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு கார் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை வந்து இப்போ வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த ஆப்லலாம் இருக்குல்ல, ஃபாஸ்ட் ஒர்க்கி போகிறேன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து ஒருத்தங்க பார்க்க வந்தாங்க. ஸோ செக் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும். இப்போ அவங்க சொன்னாங்க, அப்புறம் அவங்களுக்கே வந்து பிடிச்சி அவங்க ஃபேமிலிக்கே வண்டியும் உடனே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களே வந்து எடுத்துகிட்டு போனது. ஃபஸ்ட் அவங்க தான் வந்து செக் பண்ணுறதுக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கும். வந்து செக் பண்ணி பார்த்தது, ட்ரைவ் பண்ணது எல்லாமே எத்தனையோ பேர் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலினாலும் அவங்களுக்கே நம்ம வந்து கொடுத்தோம். அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு சரியான கோல்டு, ஃபீவர் வேறு 1 வீக்காக இருந்தது. அதனால தான் வந்து நான் யாருக்குமே ரிப்ளையும் பண்ணல, பேசவும் இல்லை. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து ஏதாவது சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பேசணும், நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உடம்பு சரியில்லை, எப்படிங்க பேச முடியும்? நான் 2-3 நாளாக இவங்களுக்கு கூட நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி தரல. வீட்டில் அம்மா தான் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. என்னாலேயே முடியல. இப்போ கூட கோல்டு இருக்குது. வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, நல்லா கம்மியாக தான் கேட்கும் உங்களுக்கு. அதனால் முடியலைங்கிறதுனால தான் நான் வந்து எதுவுமே சொல்லலை. ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் நிஜமாகவே மெசேஜ் பார்த்தா ரிப்ளை பண்ணுவேன். இப்போ உடம்பு சரியில்லாதனால ஒரு 4 நாளாக தான் நான் வந்து மெசேஜே பார்க்கல. ஆனால் அதுக்குள்ளார எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து அதுதான் நீங்கள் கேட்டது இந்த ஒரு கொஸ்டினில் திருப்பி கிட்டத்தட்ட
ஒரு 50 பேராவது கேட்டிருப்பீங்க, ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இதை வந்து நான் வந்து போட்டுட்டேன். ஸோ சீல் பண்ணிட்டோங்கிறத நான் போட்டுட்டேன். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டான்னு எல்லாத்துலேயும் போட்டுட்டேன். ஆனால் நான் வந்து அது என்ன காரணம்னு சொல்லலை. ஏன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசன் இல்லை. அங்கே ஹோம் லோனுக்கு கார் லோன் இருக்கக்கூடாது. வேறு எந்த காரணமும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரே காரணத்தினால தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹோம் லோனுக்கு இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். நமக்குன்னு எழுதி இருக்கிறது என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் அதை அப்படியே அது போகிற போக்கிலே பார்ப்போம், விட்டுட்டோம். கொஞ்ச நாளைக்கு நான் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு விஷயந்தான் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒன்று வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கா. அதனால் எதுக்கு ஃபீல் பண்ணுறது, எதை வச்சுக்கிறதுனே தெரியல. அதனால தெரியலை, விட்டுட்டோம். நேரம் ஆகலையே உங்களுக்கு? மணி எவ்வளோ ஆச்சு? ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமையே போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நல்லா இல்லை, அதுக்கப்புறம் தம்பிக்கு நல்லா இல்லை, இப்போ எனக்கு நல்லா இல்லை. நான் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வரேன். இப்போ அவருக்கு நல்லா இல்லை. அவர் கிட்டத்தட்ட 2-3 நாளாக வேலைக்கே போகல, உடம்புக்கு சரியில்லை. இப்போ இன்றைக்கி வந்து லைட்டாக ஃபீவர் அடிக்குது. சரி இருந்தாலும் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிளம்புறாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமே இருக்குது. எந்த பிரச்சனையிலே தெரியல. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலைங்கிறனால நிறைய பேர் எங்கிட்ட கோவமாக கூட பேசினாங்க. அதனால இந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் இனி வந்து யூடியூப்பில் வந்து விடாமல் வீடியோ போடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கேன். அடிக்கடி சொல்லுவேன், ஆனால் செய்ய மாட்டேன். பட் இருந்தாலும் உங்கள் கொஸ்டின் ஆன்சருக்காவது நான் ஆன்சர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எனக்கு யூடியூப்லேயும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களும் என்னை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். தேங்க்ஸ் லாட். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.